லிரிக்ஸ் வந்து நான் தான் எழுதினேன். ஆனால் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா லிரிக்ஸில் வந்து அவரோட பேர் தான் வரும். என்கிட்ட அன்பா கேட்டால் நான் விட்டு கொடுத்துருவோம். நான் எப்பயுமே நான் வந்து ரொம்ப காமான ஒரு டைப். அவர் என்கிட்ட எப்படி கேட்டாருன்னா, தம்பி லிரிக்கில் என் பேர் தான் வரும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் கோவம் விடுமோ. இந்த காடுவெட்டிக்குன்ற படத்துக்கு நம்ம சம்பளம் வாங்கல. எனக்கு சம்பளம் வரல, நான் போட்ட காசு எனக்கு எதுவுமே எனக்கு வரல ப்ரோ. என் பாட்டை நீங்க ஆடியோ லான்ச் பண்றீங்க, ஆனா என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். ஏன் இன்வைட் பண்ணல ப்ரோ என்ன? பட் டீம் வந்து எனக்கு எல்லாத்தையுமே என்னை யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து அகைன்ஸ்டாக அப்படியே மாறுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வு இல்லாமல். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நான் எனக்கு இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன், என் மனசு எவ்வளோ கஷ்டம். இல்லை லிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது இன்னும் அந்த ஜாதி வெறி பூன்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ இல்லை, நான் அந்த ஒரு எண்ணத்தில் நான் பண்ணல ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதில் ஏதாவது ஒரு பாட்டு லிரிக் மீட்ரு மிஸ், ஒரு லிரிக் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நான் பாட்டே பண்ணல. ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா சினிமாஸ்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் டு கம் டைரக்டர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். 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 மியூசிக் டைரக்டர் ஸோ அப்படின்ற ஒரு அங்கீகாரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். பட் அங்கேருந்து வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களை காடுவெட்டி படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் மியூசிக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போ ஓனாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, எனக்கு என்னன்னா ப்ரோ, எனக்கு சினிமாக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி காடுவெட்டி படத்தில் வந்து நான் ஒரு கோ ப்ரொடியூசராக தான் நான் உள்ளக்க நான் நான் ஒரு கோ ப்ரொடியூசராக உள்ளக்க நான் என்ட்ரி ஆகிறேன் ப்ரோ. சினிமாக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான். நான் ஒரு கோ ப்ரொடியூசராக தான் நான் உள்ளக்க என்ட்ரி ஆகிறேன். அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் அது படம் போச்சு ப்ரோ. ஒரு 1.5 இயர்ஸ்லேயே நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு நம்ம அடுத்து என்ன அப்படின்றத நான் பார்த்து ஓட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு படம் சென்னை டு பாண்டிச்சேரி சொல்லிட்டு ஒரு படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இப்போ அது அப்கமிங் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணணுன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் நம்ம படம் பண்ணுறோம், நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர், நம்ம நல்ல ஸ்கிரிப்ட், ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நல்லா பண்ணணும். இது பண்ணாலுமே வந்து அதில் ஒரு பெஸ்ட்டு இருக்கணுன்றதை நான் யோசிப்பேன். நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம், அது இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பிராண்டு தான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ நான் திங்க் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பண்ணணும், அப்போது ஒரு நல்ல ரைட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவின்ற படத்தில் பாபு தமிழ் சொல்லிட்டு அண்ணன் எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து அந்த படத்துக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் சார், நான் ஒரு மியூசிக் டேரக்டர், நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் போகணுன்றதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் உள்ளக்க வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கார் தான், நம்ம தேனி, அவர் பெரியகுளம். ஸோ ஒரு ஊர் பாசத்தில் நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. படத்துக்கான கதை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கதை நல்லா இருக்கே, நான் அப்போ நீங்களே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ப்ளே அவரே பண்ணார், டைலாக்கும் அவரே பண்ணிட்டாரு. ஸோ அந்த படத்தில் நம்ம மியூசிக்கு, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் ஸோ மூணுமே பண்ணுறோம். மூணுமே நம்ம. ஓகே. ஸோ நம்ம காடுவெட்டிலேருந்தே வருவோம். நான் காடுவெட்டியோட ஆடியோ லான்ச் இருக்குல்ல, நான் இருந்தேன் கமலா சினிமாவில் தான் நான் அதில் அந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்கன்றீங்க, அட் த சேம் டைம் கோ ப்ரொடியூசர்ன்றீங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் நான் உங்களை வந்து யாருமே வந்து கோ ப்ரொடியூசராகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அட் த சேம் டைம் வந்து யாருமே ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஐ திங்க் ஸ்ரீகாந்த் அவன் மட்டும் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்க்கு இந்த இசையமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் தான் இந்த பாடல் இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஹானர் பண்ணாரு. ஏன்னா அதனால தான் அந்த சைடில் டீம் இல்லை, ஏன்னா அதனால தான் அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு ப்ரோ. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம என்ன எண்ணத்தை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவனுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் முன்னாடி யாருமே நான் பெருசாக மெயின் பண்ணி இது பண்ணும்போது அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நீ பண்ண பாட்டு எல்லாமே நல்லா இருக்குடா,
ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு வரிகளுமே அதில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நீ நல்லா எழுதியிருக்க, நல்லா பண்ணியிருக்க, உனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து என்னை தட்டி கொடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு டப்புன்னு இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு எல்லா பேர் முன்னாடியும் சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ. பட் டீம் ஏன் சொல்லலை அப்படின்னா, எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோ. அதாவது லிரிக்ஸ் வந்து நான் தான் எழுதினேன், ஆனால் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா லிரிக்ஸில் வந்து அவரோட பேர் தான் வரும். என்கிட்ட அன்பா கேட்டால் நான் விட்டு கொடுத்துருவேன் ப்ரோ. நான் எப்பயுமே நான் வந்து ரொம்ப காமான ஒரு டைப்பு, ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. பழகிட்டேன்னா உயிரே விட்டுருவேன். நீங்கள் என்கிட்ட அன்பா கேட்டிங்கன்னா நான் விட்டு கொடுத்துருப்பேன். டே இந்த மாதிரி நம்ம நம்ம படம் எங்கள் கேஸ்ட் சம்மந்தமான ஒரு மூவி, ஸோ இதில் என்னோட லிரிக் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு டைரக்டராகவும் இன்னும் கொஞ்சம் எனக்கு அது ஒரு பெருசாக எனக்கு ஒரு நேம் இருக்கும் அப்படின்னு அவர் என்கிட்ட அன்பா கேட்டால் தான் நான் விட்டு கொடுத்துருப்பேன். அவர் என்கிட்ட எப்படி கேட்டார்னா, தம்பி லிரிக்கில் என் பேர் தான் வரும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் கோவம் வருமா வராதா. பட் டீம் வந்து எனக்கு எல்லாத்தையுமே என்னை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக அப்படியே மாறுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் ஹானஸ்டாக இல்லை. இன்ன வரைக்குமே எனக்கு சேலரி வரல. அந்த காடுவெட்டிக்குன்ற படத்துக்கு இன்னும் சம்பளம் வாங்கல. எனக்கு சம்பளம் வரல, நான் போட்ட காசு எனக்கு எதுவுமே எனக்கு வரல ப்ரோ. ஆனால் படம் வந்து அமேசானில் இருக்கு ப்ரோ இன்னைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஜாதிவெறி தூண்டுற மாதிரி தான் இருந்துச்சு. தேட்டருக்குலாம் வந்து ப்ரிவியூ பார்க்க வந்த எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், ஸோ அவங்க சைடில் கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, செம வைப்பாக இருந்துச்சு. பட் சீன் பை சீன் வந்து பெரிய ஜம்ப் இருந்துச்சு. பட் பாடல்கள்லாம் ஹிட் கொடுத்துருந்தீங்க. இருந்தும் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் தன் குடும்பத்தில் அப்பா அம்மாவை ஏற்றி அந்த இடத்துல அழுதிங்க. ஓகே, ஏன் அந்த ஒரு கலக்கம்? இல்லை என்னன்னா நம்ம ப்ரோ இங்கே சினிமாவில் இப்போ நீங்களுமே சினிமாவில் இருக்கீங்க, நேற்று ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு போராட்டம் தானே ப்ரோ. இங்கே நம்ம எப்படின்னா ஒரு ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும், சினிமா ஒரு ஆசை நமக்கு, அது ஒரு நம்ம ஒரு அடங்க சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்க ஒரு லவ் அந்த சினிமாவில் நம்மக்கிட்டே இருக்குது. அப்படி நேசித்து ஒரு சினிமாவுக்கு நம்ம வர்றோம். நம்ம வந்து அந்த சினிமாவில் நம்ம அமுக்கப்படும் போது நமக்கு அதோட நம்ம வழியை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஆடியோ லான்ச்சு நடக்க போகுது ப்ரோ. ஒரு வாரத்தில் ஆடியோ லான்ச்சு, எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கிறாங்க. என் பாட்டை நீங்கள் ஆடியோ லான்ச் பண்ணுறீங்க, ஆனால் எங்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் இன்வைட் பண்ணல ப்ரோ? என்ன ஒரு சாதாரண மனுஷன் நான் என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல? என் பாட்டை என்னோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லான்ச் பண்ணுறீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா இல்லையா? அதோட ஃபுல் ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. அதுக்கான பே நீங்கள் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னொன்று எனக்கு அது ஒரு துரோகமா இல்லையா சொல்லுங்கள்? அது இல்லாமல் கோ ப்ரொடியூசரும் கூட, ஒரு கோ ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணல நீங்கள் என்ன. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அங்கேருந்து உடனே வலசூர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இதை வந்து அனுப்புகிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டர் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. எப்பா ஒரு மியூசிக் டைரக்டரு, அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்காம இருக்கீங்க, இந்நேரம் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நாங்கள் கொடுக்கலாம் தான் நினச்சோம், அதுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா போலீஸ் எப்படி நம்புவாங்க? நீ பேய்க்கு அதெல்லாம் சொல்லணும், எப்படி நம்புவாங்க? அப்போ கேட்குறாங்க லிரிக்ஸ் யார் எழுதுனா? உடனே அவர் டைரக்டர் என்ன சொல்கிறார், நான் தான் எழுதுனேன் சார் அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க விசாரித்து இது பண்ணி அப்புறம் டைரக்டருக்கு புத்தி சொல்லி, படைப்பெல்லாம் திருடக்கூடாதுப்பா, அது வந்து தப்பான ஒரு விஷயம். அந்த பையன் பாரு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வெறியாக இங்கே வந்து நிற்கிறான், நீ அவனோட படைப்பை நீ வந்து உன்னதாக்கணும்னு நீ நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம். அது முதல்ல அவனுக்கு வந்து அவன்கிட்ட சாரிக்கிற மன்னிப்பு கேளு, அவன்கிட்ட வந்து இன்விடேஷன் கொடுத்து அவனை ஆடியோ லான்ச்சுக்கு வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நான் எனக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன், என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் கிரியேட்டராக வந்து லிரிக்ஸும் நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறது சார், ஓகே தான். பட் அது வந்து ஒரு டஃப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ? எம்எஸ்வி ஐயா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட பழைய சாங்ஸ்லாம் நான் அடிக்டிவ் ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கு டியூன் பண்ணுவார். ஸோ நான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன். அதனால தான் இப்போ நீங்கள் காடுவெட்டி எல்லா சாங்ஸும் கேளுங்க, என்னோட மற்ற ஆல்பம்ஸ்லாம் கேளுங்க, எல்லா பாட்டுலேயுமே லிரிக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னோட எந்த பாட்டையும் நீங்கள் எடுத்து கேளுங்க, வணக்கம் தமிழா சாதிக்கு நீங்கள் கூகுளில் அடிங்க, சாங்ஸாக வரும். அதில் ஏதாவது ஒரு பாட்டு லிரிக் மீட்ரு மிஸ்ஸோ லிரிக் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் நான் பாட்டே பண்ணல. ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதனால தான் பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்புகளும் எனக்கு வருது ப்ரோ. ஸோ இன்னொன்று நான் சொன்னேன்ல, அந்த தன்னா தன்னா, அதாவது இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் கொடுப்பாங்க, ஹம்மிங்காக தான் கொடுப்பாங்க லிரிக்ஸிஸ்ட்டுக்கு. இப்போ அந்த தானா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக லிரிக்காக வந்துடும். எந்த என்னந்த
என்ன கொஞ்சம் பாரு இந்த ஏரிக்கர மடுவுக்கு கொஞ்ச நேரம் ஆயந்த கொள்ள வச்ச தண்ணியில ரசம் வச்சு கொண்டாந்த மல்லாட்ட கொள்ளையில வெள்ளாடாட்டுமே அதத அப்படின்னு போகும். அப்போ அதோட வரிகள்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு வித்தியாசமா யூனிக்கா இருக்கும். இன்னொன்று நமக்கு இப்படி பண்ணும்போது நமக்கு அதாவது ஒரு பாட்டு டியூனோடையே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த லிரிக் நம்ம எழுதுறோம், அடுத்து இந்த லிரிக் அடுத்து எப்படி இருக்கும் இது எப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே அது ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு மியூசிக் பண்ணி கொடுக்கறதே வந்து லிரிக்ஸ் ரைட்டருக்கு அந்த ஹமிங் கொடுக்கறதே வந்து அதுக்கேற்ற மாதிரி லிரிக் எழுதணும். பட் நீங்க ஒரு லிரிக்கா கொடுக்கும்போது அவங்க எப்படி அதை பில்ட் பண்ணுவாங்கன்றதுனால ஆக்சுவலா அது உங்க ஐடியாலஜி ஆயிடும் இல்லையா? ஸோ அப்போ நீங்க தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால என்ன ஆகும், அதனாலேயே மேக்ஸிமம் அந்த படம் ஃபுல்லா அப்படி நானே கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஓகே, நீங்களே. ஆமா, நானே கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இதனாலவே எல்லா படத்தையும் நீங்களே எழுதிடுறது மேக்ஸிமம். நான் மட்டுமே லிரிக்ஸ் நான் பண்ணல ப்ரோ. நான் மற்றவங்களுக்கும் நான் டெபியூட்டா வர்றாங்கல்ல, ரொம்ப திறமை உள்ளவங்க, ரொம்ப போராடுற ஒரு கட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அவங்களுக்கும் நான் வாய்ப்புகள் நான் கொடுத்துருக்கேன் நான். அண்ட் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் டைரக்ஷன்ல ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம், அந்த படத்தோட டைட்டில் கூட இன்னும் நீங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். பட் அது ஒரு ஃபயரான டைட்டில், அதை நான் சொல்றேன். ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த டைட்டில்? மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல டைட்டில் லான்ச் நான் அனௌன்ஸ் பண்றேன் ப்ரோ. ஓகே. அண்ட் இதுல வந்து நிறைய கேஸ்ட் இருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பாலசரவணன் இருக்காரு, அண்ட் இன்க்ளூடிங் கருணாகரன் இருக்காரு, பப்பு நடிச்சிருக்காரு, யாஷிகா ஆனந்த். ஓகே, ஸோ ராபர்ட் மாஸ்டர், ஜிபி முத்து, அனிதா சம்பத், இவ்வளோ கேஸ்ட். அஜய் வாண்டையார் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இன்க்ளூடிங் எங்க சைட்ல இருந்து பைல்வாட் வேற இருக்காரு. பைல்வாட் அவர் அண்ணன் வேற லெவல் ப்ரோ, செம்ம ஆக்டர். அவரோட ஆக்சுவலி இன்ன வரைக்கும் ப்ரோ இப்போ எங்க டிஐ போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அதுல ஜிபி முத்து அண்ணா ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதாவது இந்த விஷயத்த நான் ரிவீல் பண்றேன் ப்ரோ, பிரச்சனை கிடையாது. இது படத்துல கண்டிப்பா அது செம்மையா கிளிக் ஆகும். பைல்வான் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கா முனிவர் ஐயா அவரோட பேரு. இவங்க டீம் போவாங்க ஒரு பிரச்சனைக்காக, அவங்க கிட்ட கேட்கறதுக்காக போவாங்க. அப்போ ஜிபி முத்து ஆனா என்ன பண்ணாரு, இப்படி வச்சுட்டு ரங்காமுனிவரையா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அது இன்ன வரைக்குமே ப்ரோ அந்த டைலாக் எனக்கு வந்து, இப்போ நான் யாருன்னா ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சோங்களேன், இப்போ டிஐ டீம் கிட்ட நான் பேசுகிறேன், இல்லை ஒரு எடிட்டர்கிட்ட பேசுகிறேன், இல்லை வேறு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யார்ட்டையா பேசுகிறேன் அப்படின்னா, ஐயா சொல்லுங்கய்யா ரங்காமுனிவர் ஐயா எப்படி இருக்கீங்க, இப்படி தான் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. அப்போது எனக்கு அந்த டைலாக் வந்து எனக்கு அப்படி ஒரு ஆப்டாக எனக்கு பதிஞ்சிச்சு. இதில் ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த படத்தில் உள்ள பாடல் ராபர்ட் மாஸ்டர் தானே கொரியோகிராஃபி? ஆமாம், அவர் தான் கொரியோகிராஃபி. அதில் ஒரு சீன் வந்து லிப்லாக் சீனில் மாஸ்டர் வாழ்ந்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள லீக் ஆயிடுச்சு அந்த விஷயம். ஆமா ஆமா, நல்ல மனிதர் ராபர்ட் மாஸ்டர், ஒரு நல்ல மனிதர். இதை தவிர்த்து ஒரு பக்கம் படமும் பண்ணிட்டீங்க, அட் தி சேம் டைம் ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க பொண்ணு வச்சு ஒரு ஆல்பம் வேற. ஆமா ஆமா ப்ரோ. ஏன் சடன் அப்படி ஒரு பாயிண்ட்ல? ஏன்னா பிகாஸ் ஒரு படம் கமிட் பண்ணி நம்ம அது ஓன் ரிஸ்க் வேற எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல இன்னொரு விஷயம் ப்ராஜெக்ட் கமிட் ஆகுதுங்க. இல்லை ப்ராஜெக்ட் கமிட் மீன் நம்ம ஒரு மியூசிஷியன் ப்ரோ. நம்ம வந்து நம்மளை வந்து வெளியே காமிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு மியூசிஷியன் இருக்காம்ப்பா, நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நமக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தோம்னா அது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம படம் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணக்கூடாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ப்ரோ. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லை இருக்குது, நம்ம என்ன வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் நம்ம எது பண்ணாலும் அதில் ஒரு பிராண்ட் இருக்கணும் ப்ரோ. இப்போ இந்த ஆல்பம் நான் பண்ணுறேன்னா அதில் ஒரு பிராண்ட் இருந்ததுனால தான் நான் பண்ணேன் ப்ரோ. இப்போ அந்த பாட்டை யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திலீப் வர்மன் சார் பாட்டு பாடியிருக்காரு. திலீப் வர்மன்றது எனக்கு ஒரு மோஸ்ட் ஃபேவரட். நான் வந்து அந்த காலேஜ் அந்த ஏஜஸ்லாம் வந்து அவர் பாட்டு கேட்காத நாளே கிடையாது எனக்கு. இன்ன வரைக்குமே அந்த கனவெல்லாம் நீதானே அந்த பாட்டு அப்படி கேட்டல யாரா இருந்தாலும், நான் என்ன விட்டுருங்க, மியூசிக் லவர்ஸ் யாரா இருந்தாலுமே அப்படியே சன்னாயி உட்காந்துருவாங்க. நானும் அந்த டைம்ல லவ்வெல்லாம் இருக்கும் இல்லையா, எங்களுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங். அப்போ ஸ்ரீதர் மாஸ்டரும் அவர் பொண்ணு காம்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேர் காம்போவே நம்ம உள்ள கெடுத்தா எப்படி, அவர் கொரியோ பண்ண வச்சு, அவர் பொண்ணை வந்து ஹீரோயினா பண்ண வச்சு, இந்த ராஜுன்ற அந்த கேரக்டர் வந்து லீட் பண்ண வச்சா நம்ம அது கண்டிப்பா ஒரு காம்போ ஒரு ஒர்க் அவுட் ஆகும், சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் ப்ரோ. அதே மாதிரி அந்த பாட்டுமே நல்லா வந்துருச்சு, அவங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அந்த லிரிக்ஸ் நீங்க தான்? லிரிக்ஸ் நம்ம தான் ப்ரோ. அதுக்குள்ள லிரிக்ஸ் நம்ம தான். அதுல ஒரு நல்ல லைன் கேக்குறீங்களா? அதெல்லாம் அல்டிமேட் லிரிக். அதெல்லாம் நாடியும் நரம்புலையும் நறுக்குன்னு தான் கலந்தவ, அவ எனக்குன்னு தான் பிறந்தவ,
ஹார்மோன் ஆண்ட வந்து ஹார நடிக்கும் அழகிய சிரிக்கிற சிரிப்புல சித்திரமா தெரிஞ்சிய நெஞ்சுக்குள்ள நட்டு வச்ச காதலையும் காணலடா நெத்திலிய போல என்ன துள்ள விட்டா தாங்கலடா என் மனசு மேல அவ ஊஞ்சலாடும் கேளுடா ஈசல போல் வாழ்க்கை இப்போ ஒரே ஒரு நாளுடா கண்ணான கண்ணே என்ன கல்லறையாக்கி புட்ட கண்ணாடி ஆட்டுக்குள்ள கல்ல ஏண்டி தூக்கி போட்ட முக்கணாங்கைத்த போட்டு என் மனச நெரிப்பவளே மொச்சக்கொட்ட கண்ணால என்ன கண்டபடி ஓடப்பவளே ஹார்ட்டில் ஃபீலிங்கு என்னை தேடி வாடி டார்லிங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் இந்த படங்கள், ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. சாதிக் யாரு? பிகாஸ் இந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நான் புள்ளப்ப எங்கேருந்து வருது? அதுக்கு நான் சொல்லணும்னா எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து நல்லா சப்போர்ட்டு. ஒய்ஃப் நல்லா சப்போர்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது. எனக்கு வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும், லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு ஒரு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் நாங்கள் ஒரு வீடு நாங்கள் வச்சுருந்தோம். ஆக்சுவலி நான் திருப்பூரில் தான் ஸ்கூலிங் எல்லாமே நான் படித்தேன். என்னோட அதாவது ஒரு டீனேஜில் தானே நம்ம என்னென்ன விஷயங்கள் லைஃப்பில் கற்றுக்குறோம், வாழ்க்கையில் கற்றுக்குறோன்ற அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த டீனேஜை நான் வந்து கழிச்சது திருப்பூரில் தான் நான் கழித்தேன். கழிச்சுட்டு நான் காலேஜுக்காக தான் நான் சென்னைக்கு வர்றேன் ப்ரோ. வந்துடுறேன் ப்ரோ. வந்துட்டு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா எதிர்பாராத ஒரு சின்ன கடன் ப்ரோ. அந்த கடனில் எங்கள் வீட்டை விற்கிறோம். ஒரு சின்ன வீடு தான், ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டை வந்து ஒரு 2 சென்ட் இடம் கூட வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை விற்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா என் கண் முன்னாடியே உட்காந்து அழுகுறாங்க. எனக்கு அப்போ அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது கூட எனக்கு தெரியல. சரியா? எனக்கு அந்த சக்தி இந்தியா படம் நான் பார்க்குறேன் ப்ரோ. 2008 நான் பார்க்குறேன். சக்தி இந்தியா படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, அதாவது ஒரு கோல் வந்து மாறி போயிடும். இவனை ஒரு தேச துரோகின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஒளிக வெளியே போ அப்படி மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போவார். அதே ஷாருக் கான் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அதே வீட்டுக்கு திருப்பி வரும்போது எல்லாருமே எழுந்து கிளாப் பண்ணுவாங்க. சாரி, எமோஷனல் ஆகுது எனக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு நான் லைஃப்பில் நான் ஒரு வெறியாகவே நான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் தான். நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு படம் பண்ணுறேன், நான் ஒரு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருக்கும் முடியுமான்றது எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் அதை பண்ணுறேன்னா எனக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். எனக்கு வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் எந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தனோ, அவங்க கண்ணீரோட நான் வெளியே வந்தனோ, அதே வீட்டை நான் எத்தனை கோடி கொடுத்தாலுமே திருப்பி நான் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணுன்ற அந்த என்னோட ஒரு வைராக்கியமாக நான் வச்சுருக்கேன் ப்ரோ. நான் கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்லும் போதே புல்லரிக்குது. ஸோ அந்த மாதிரியான எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ காசு போட்டு படம் பண்ணியிருக்கீங்க, இந்த காசு அந்த வீடு நீங்கள் வாங்கிக்கலாமே கேட்கலாம். நம்ம சாதாரணமாக நம்ம அங்கே போகிறதுக்கும் 10-11 போகிறதுக்கும் நீங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு வின்னராக நீங்கள் உங்களை பார்த்தாலே அந்த ஊருக்கே தெரியுதுப்பா இவன்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் போகிறது அது எப்படி இருக்கும்? ஃபேண்டாஸ்டிக் ஜர்னி. தேங்க்யூ. தொடர்ந்து வந்து நிறைய பயணங்கள். கண்டிப்பாக. அதுவும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து பயணிக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் இந்த பயணம், இந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகும். சேனல் சார்பாக நீங்கள் சார்பாக கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நானும் வந்து உங்களோட டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்னை பற்றின விஷயங்கள்லாம் கேட்டு இது பண்ணதுக்காக சினி மாஸ்தா சேனலுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சினி மாஸ்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ டெஃபினெட்லி உங்களோட படம் ரிலீஸ் அப்போ கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஷூர் ப்ரோ. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.